Hello guys, welcome to Ada's home cooking. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு ஃபேவரட்டான ஒரு சாக்லேட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு ரெசிபி வால்நட் சாக்லேட் ஃபட்ஜ் தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காவே இன்டர்நெட்ல போயிட்டு இருக்குங்க. சோ நம்மளும் செய்ய ஆரம்பிச்சிரலாமா? சோ அதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துர்க்கேங்க. சோ பட்டர் பாத்தீங்கன்னா நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லாவே உருகிடுச்சுங்க. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து ஸ்வீட்காக கண்டென்ஸ் மில்க் சேர்க்க போகிறோம், மில்க் மேடு. இது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வீட்லேயே செய்யலாங்க. ஸோ நான் வந்து எனக்கு டைம் இல்லைன்ட்டு இன்றைக்கி நான் வாங்கிட்டேன். பட் நான் வந்து இதை ரெசிபியாக அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ஸோ அந்த லிங்க்கை ஐ பட்டனில் கொடுக்குறேங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பட்டரும் மில்க் மேடும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து சுகர் சேர்க்க போகிறோங்க. இந்த சுகர் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்சு சுகர் சேர்த்துருக்கேங்க. ஸோ சுகர் பவுடர் தான் எடுத்திருக்கேன். இப்போ 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இதோட எக்ஸ்ட்ரா இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ரொம்ப குயிக்காக வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்யும்போது பசங்களுக்கு அது எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும்னு நீங்களே நினச்சி பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர் சுகர் எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம சாக்லேட்லாம் குக் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு சிம்ல வைங்க, ரொம்ப ஹைல வச்சிடாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கடைசியாக இதில் மைதா மாவு சேர்க்க போகிறோம். ஜஸ்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, அவ்வளோதாங்க. ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்க வேண்டாம். ஸோ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே அடுப்புலேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்களா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா கடைசியாக இதில் வால்நட் சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். வால்நட் சாப்பிடாத பசங்களுக்கு கூட இதில் வால்நட் வந்து அவ்வளோ டேஸ்டியாக தெரியும். ஸோ நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வால்நட் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து க்ரஷ் பண்ணிட்டேங்க. க்ரஷ்டு வால்நட்ஸும் சேர்த்தாச்சு. ஸோ அவ்வளோதாங்க. பார்க்கும்போது எவ்வளோ எம்மையாக இருக்குல்ல, அவ்வளோ சூப்பராக வாசுங்க. ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாங்க. கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு பார்க்கும்போதே நமக்கு டெம்ட் ஏற்றுதில்ல. ஸோ வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இது அப்படியே சாப்பிட்டா கூட ஹாட் சாக்லேட் மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஸ்பேச்சுலா வச்சு எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம இப்போ பவுலுக்கு வந்து கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு. இதில் நம்ம வந்து லைட்டாக டெக்கரேட்டிங்காக க்ரஷ்டு வால்நட்ஸ் கொஞ்சோண்டு வச்சுருந்தேங்க. ஸோ அதை லைட்டாக தூவி விட்டுடலாம். சாக்கோ சிப்ஸும் எங்கிட்ட இருந்தது. ஸோ அதையும் லைட்டாக தூவி விட்டுட்டேங்க. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாகவே இந்த வால்நட் சாக்கோ ஃபட்ஜ் வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோங்க. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ரொம்ப அதிகமாகலாம் தேவைப்படாது. ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பசங்க பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதிகமாக ஈவினிங் ஸ்நாக்ஸில் கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. இது எந்த அளவுக்கு பார்க்க சூப்பரா இருக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாவும் இருந்ததுங்க. இந்த வால்நட் சாக்கோ ஃபட்ஜ் ரெசிபி எப்படி இருக்குன்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஸோ இப்போ ட்ரெண்டியான ரெசிபியை உங்களுக்காக நான் செஞ்சு காட்டியிருக்கேங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல் பத்தின ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். பாய்.